சார்பாக எனது அன்பு ஓனர் அவர்களும் அதில் பணிபுரிகின்ற அன்பு தம்பிகளும் எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்படுத்தி கௌரவப்படுத்திருக்கிறார்கள். அன்பு உள்ளவர்களுக்கு நன்றி. பொன்னுச்சாமி அன்பு தம்பி பொன்னுச்சாமி பார்த்து பாடும் படுக்கை திருப்பார்கடல் நீரிலே படுத்து இந்த நாராயணன் உலகத்தை காத்துக் கொண்டிருக்கிறார். அதுக்காகத்தான் நாராயண மகன் சொன்னேன். ரூபாய்க்கு 16 எப்படி சொன்னீங்க? ரூபாய் என்றால் மகாலட்சுமி, பதி என்றால் துணை புருஷன். மகாலட்சுமிக்கு புருஷன் யாரு? மகாவிஷ்ணு. அதைத்தான் சேர்த்து சொன்னேன். ரூபாய்க்கு 16. நான் புருஷன் மட்டும் சொல்றேன், நீங்க புருஷன் முன்னாடி சேர்த்து சொல்றீங்க. என்னைக்குமே சேர்க்கிறாள் பிரிக்கிறாங்க. ரொம்ப இடத்துல சேர்த்து வச்சிருக்கேன்னு கேள்விப்பட்ட. தம்பி யாரு? அண்ணன் யாரு? யாருக்கு யாரு? யாருக்கு யார் தம்பி? போல பெரியவர்கள் உங்களை போல சிறியவர்கள் பண்ணணும் தம்பின்னு சொல்லதான் வழக்கம். சிறியவர தம்பிங்க பெரியவர அண்ணன் சொல்றதான உலகத்துல தம்பிக்கு தான் பெருமை இருக்கு. அண்ணனுக்கு தான் பெருமை. எந்த வகையில் அண்ணனுக்கு பெருமை? எந்த வகையில் தம்பிக்கு பெருமை? முன்னாலே முளைக்கின்ற காதை விட பின்னால முளைக்கிற கொம்புக்கு தாயா வலிமையும் பெருமையும் உண்டு சொன்னா. முன்னால முளைக்கிற காது அண்ணன் மாதிரி, பின்னால முளைக்கிற கொம்பு தம்பி மாதிரி. காதுக்கு வலிமை கிடையாது, கொம்புக்கு வலிமை உண்டு. அப்ப தம்பிக்கு தான் வலிமையும் பெருமையும் உண்டு. தம்பின்னு சொன்னா உதவிகள் ஒட்டும். சரி, அண்ணன் சொன்னா உதவிகள் ஒட்டாது. அண்ணனடா தம்பியோட அவசரமான உலகத்திலே இந்த உலகத்துக்கு இந்த தம்பியோட காரணம் நான் தம்பியோட காரணமா இருக்கிறது. முன்னாடி முளைக்கிற காதை விட பின்னால முளைக்கிற கொம்புக்கு வலிமை விடலாண்டி. அப்ப தம்பிக்கு தான் நீங்க பெருமைன்னு சொல்லுங்க. அப்ப விநாயகர் பெருமான் பெருமையா முருகன் பெருமானுக்கு பெருமையா? இந்த உலகத்துல விநாயகருக்கு பெருமையா முருகனுக்கு பெருமையான்னு கேட்கவில்லை. அண்ணனா தம்பியா அவ்வளவுதான். அண்ணனா தம்பியா அவ்வளவுதான் விஷயம். இங்க இருந்து பழனிமலை பாத யாத்திரை போற சாமிகள் சரி பாதயாத்திரை போறாங்க. போய் எந்த குளத்துல குளிப்பாங்க? ஆக சமூக நதியிலே நீராட வேண்டும். இடுமன் குளத்துல குளிக்கணும். இடுமன் குளத்துல குளிச்சு விட்டு இடுமலை வளைந்து விட்டு பழனிமலையில ஏறையில கீழே இருக்கிற விநாயகர் பெருமானுக்கு தேங்காய் உடைத்து விட்டு தான் மேலே இருக்கிற தம்பி முருக பெருமானை வழங்க போவாங்க. உலகத்தில் அண்ணனுக்கும் பெருமை இருக்கிறதுன்னு சொல்ல வரீங்க. அண்ணனோட தம்பியோட அவசரமான உலகத்திலே இந்த உலகத்துக்கு இந்த தம்பி வர காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? நீங்க வர காரணம் அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, கனிப்பிரியா கந்தா, கனகர பிரியா சுந்தரமா, பூஜிட பிரியா குண்டோதரா, கனக பிரியன் நாரதன் நானையா நானிதா நாரத மனுஷியா உலகத்திலிருந்து உலகத்து வந்திருக்கேன். உங்களை தான் பார்க்க குடிச்சு வச்சிருக்கேன். எவ்வளவு கொடுக்கணும்? ஏடா முனிவர்களே மிகப்பெரிய கோபமான முனிவர் யாரு? அது திருவாச முனிவராகப்பட்ட திருவாச முனிவர். ஆமா, அதே முனிவர்கள சாந்தமான முனிவர் யாரு? நாரத மகரிஷி என்று சொல்வார். நாரத மகரிஷி 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய பூ குறிஞ்சி மலர் என்று பொருள். 12 வருஷத்துக்கு கூடக்கூடிய ஒரு சபை என்ன? தேவ சபைன்னு சொல்வார். இந்திரன் சபை. ஆமா, அந்த இந்திரன் சபையில 33 கோடி தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் கிம்புரர் கிண்ணறர்கள் எல்லாரும் அமர்ந்திருப்பார்கள். ஆனா அந்த சாந்தமான நாரத முனிவர் நீங்க போகல. சரி, எல்லாரும் என்ன செய்வாங்க? எழுந்து நின்று வணங்கக்கூடியவர்களாக வருவார்கள். நம்ம என்ன தெரியுமா? 12 வருஷத்துக்கு ஒரு முறை தேவேந்திர சபை கூடுது. இந்த கூடுன சபைய சரி உள்ள வந்து என்னத்தையும் கலக இழுத்து விடுறாங்க. நாராயணா நாராயணா மரியாதை கொடுத்து எந்திரிக்கல. சரி, அந்த பயத்தினால இருக்காங்க. அப்படியே கால் வைத்தால் கழகம் ஆட்கள் தான் நன்மை சொல்லும். முதல் நெல்லிக்காயும் முன்னால துவக்கம் பின்னால இணைக்கப்பட்டு சொன்னார்கள். ஆக 12 வருடமாக ஒரு யுத்தம். இந்த யுத்தத்துக்கு முடிவு கிடைக்கவில்லை. நான் போனேன். கழகம் பிறந்ததாலே ஒரு நியாயம் பிறந்தது. எந்த இடத்திற்கு சென்றாலும் ஒரு கழகத்தை உண்டு பண்ணி அந்த கழகத்தை மகிழ வைத்து அந்த கழகத்தின் வாயிலாக இந்த உலகத்துக்கு ஒரு நியாயத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக. அதனாலதான் பாருங்க, பூலோகத்திலே ஒவ்வொரு வீட்டுகளிலும் பள்ளியாக அமர்ந்து ஆக நாரதன் காட்சி கொடுக்கிறான்னு சொல்றாங்க. ஏன் பள்ளிக்கு எப்படி சொன்னா ஆக நல்லது நடக்கும், கழகம் நடக்கூடாது. அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நிலை எனக்கு உண்டு. நான் என்றால் நாதம், ராய் என்றால் ராகம், தாய் என்றால் தாளம். பாட்டுக்கு நாரதன் என்ற பட்டத்தை வைகுண்டத்திலே எப்பொழுது பெற்றோனோ என்று பாட்ட நாராயணனும் அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் நடந்தார். அப்போ உங்களுடைய கழகம் நன்மையில முடியும். நற்கழகம் ஒரு கழகம் நன்மையிலே முடியக்கூடிய கழகம். அப்ப ஆரம்பம் கொஞ்சம் கசப்பாத்தா இருக்கும். முடிவு இடிப்பை கொடுக்க முடியும்.
5 அதே மாதிரி நான் சொன்ன 5 எழுத்துக்கு வழக்கம் எப்படி? ஊனாண்டா உலகம், சூனாண்டா சுற்றுவது, சரி, போனாண்டா பொது, நானாண்டா நலா, சோனாண்டா தொண்டன். உலகம் சுற்று பொது நல தொண்டன். நீங்க சுருங்க சொல்லி விளங்க செய்வது தமிழ் மரபு என்று சொன்னார்கள். அதே மாதிரி சரியா சொல்றீங்களே. நீங்களுமே இந்த இடத்துல மூணாவதான் இருக்கீங்க. நீங்க மூணாவதானே? அம்மனுக்கு முன்னாடி சபையில நிக்கல மூணாவதாண்டா. நாராயணா நாராயணா. நீங்க எப்படி சுருங்க சொல்லி விளங்க செய்தீர்களோ இந்த இடத்திற்கு பேரு வேள்விமலை சேரதான். ஆக வேள்வி என்பது யாகம் தானே. யாகத்தை செய்வர்கள் முனிவர்கள் தானே. முனிவர்கள் நடமாடக்கூடிய இடத்திற்கு இந்த இடத்திற்கு மூணாவதான முக்கிய புள்ளியே நீங்க தான். முக்கியமான புள்ளி சுருங்க சொல்லி விளங்க செய்வது. ஆனா உங்களை கூட சொன்னாங்க. எப்படி? நீங்க ஒரு கேனா பூனை. கேனா பூனை தப்பா சொல்லல. கேனாண்டா கேட்டு, பூனாண்டா புரிஞ்சு, கேட்டு புரிஞ்சு பேசுறது. பரவாயில்லையா? ஒரு சொல்ல பாதி பிரதிபாதி. நீங்க என்ன கேட்கிறீங்களோ அந்த கேள்விக்கு நான் பதில் என்ன கேட்கணும். நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க சத்தியலோகத்துல இருந்து தேவலோகத்துல இருந்து வேலூர்ல இருந்து வரேன். மேலூர். அந்த வேலூர்ல இருந்து நான் விவரமா பேசல நினைச்சேன். எப்படி? நீங்க மேலூர் அத்தியா இருக்கும். பரவாயில்லையே. மேலூர்னா ஒரு முனியாண்டி பையனா? நீ சொல்ற வேலூர் பூலோக வேலூர் அல்ல. மாட்டுக்காவணி ஒத்தக்கடை அதெல்லாம் கிடையாது. மேலே இருக்கக்கூடிய ஊர் ஆகாயத்தை. ஓ, மேலவத்தை சுருக்கி வேலூர். பூலோகத்தை சுருக்கி எப்படி சொல்லுவீங்க? பூலோகத்தை சுருக்கினா பூலூர். பூவிலூர்னு சொல்லணும். இவ்வளவுதான் விஷயம். பூவிலூர்னு சொல்லணும். அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க. நீங்க வந்த வாகன குட்டியாலையா சேராட்டம்? ஆராயண கேட்கணும். மார்க்கமாக வந்து என்று சொன்னேன். காற்றோடு காற்றாக உலாவக்கூடியவன். ஒரு தெய்வத்தை நேரடியாக பார்ப்பது கிடையாது. ஒரு மனிதனுடைய உடம்புல வந்து இறங்கிவிட்டால் இறைவன் இறங்கிவிட்டால் சாமியாட்டத்தை பார்க்கலாம், இறைவனை பார்க்கலாம். இறைவனை நேரடியாக பார்க்கக்கூடிய தன்மை மனிதர்கள் கிடையாது. நான் பாருங்க வருகின்ற பொழுது காற்றோடு காற்றாக தூசி துரும்பாக உருவாகி உங்க கண்ணுக்கு தெரியணுமேனு உருவத்தை இந்த இடத்தில் உருவாக்கி கொண்டேன். அப்பன்னா நீங்க சித்துக்கள் அனிமா மகிமா லகிமா கரிமா ராத்தி பிரகாமியம் ஈசுத்துவம் வசுத்துவம் என்று சொல்லக்கூடிய அஸ்தமா சித்துக்களுக்கு சொந்தக்கார. சிறுச பெருசாக்கணும், சிறுசாக்கணும். தண்ணி மேல நடக்கும், நெருப்பும் அப்படி குதிச்சு போக முடியும். கூடு பாய முடியும். சிறுச பெருசாக்கு நல்லா போகல. அப்ப இந்த டான்ஸுக்கார பிள்ளைக்கு கொஞ்சம் பெருசாக்கி விடுங்க. இதெல்லாம் உங்களுடைய வேலை. இதெல்லாம் செய்யறதுக்கு நாங்க ஓடி வரல. எங்களுக்கும் ஒரு வேலை இருக்கு, எங்களுக்கும் ஒரு தன்மானம் இருக்கு. அப்போ ஒரு பொருளை வசியம் பண்றதுன்னா வசித்துவோம். கண்டிப்பா சபிக்கிறதுனால சபிச்சிருவோம். நீங்க கூடு விட்டு கூடு வாங்கிய நீங்க. ஆனா பூலோகத்துல எனக்கு ஒரு சித்து இருக்கு. என்ன சித்து? நீங்க கூடு விட்டு கூடு வாங்கிய, நான் வந்து வீடு விட்டு வீடு வாங்கிய. பல இடத்துல ஒரு வாங்கி இருப்பீங்க. நீங்க தப்பிச்சதுக்கு எப்படின்னு தெரியல. இல்ல சாமி, நல்ல கருத்துக்களை சொல்வதற்காக ஒரு வீட்டுல சொல்லாம வீடு விட்டு வீடு வாங்கி. பரவாயில்லை. ஏன்னா ஒரு கருத்து எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக. பரவாயில்லை. அப்பா வேறு கலைவாணி. அப்பா வேறு திருமா. அவன் பிரம்மா. பிரம்மதேவன். பிரம்மன். அப்பா நல்லா இருக்காரு. நல்லா இருக்காரு. அப்பா பார்த்து ரொம்ப நாளாச்சு. முன்னாடிலாம் நத்தம் வருவாரு. என்ன எங்க அப்பாவை நத்தத்துக்கு எப்படி நீங்க பாத்தீங்க? நாட்டுக்கோழியே சாப்பிடுவாரு. எப்படி அங்க குழம்பியா? எப்படி அப்பா உங்களுக்கு வெளிநாடு இருந்தாரு? எங்க அப்பா எப்படியா பழக்கம் உங்களுக்கு? நல்ல பழக்கம். இந்த நத்தத்துக்கு வர்றாரு, நாட்டுக்கோழி தான் சாப்பிடுவாருன்னு சொல்றீங்க. தங்க பழக்கம். எப்படி பழக்கம்? இடையிடையே போன் பண்ணுவாரு. இப்ப பண்றது இல்ல. என்ன விஷயமா பண்ணுவாரு? கை உண்டாந்தே வருவாரு. கை உண்டாந்தது எதுக்காக வர்றாரு? கழுத இருக்கிற மிஷின் கொண்டு வருவாரு. அவர் பணமணியா? அப்ப எங்க அப்பா பிரம்மணியா? பிரம்மதேவனா? பிரம்மதேவன். 4 தலை இருக்குமே. ஆமா, 4 தலை. சதுர்முகன் மைந்தன். அவர் சதுர்முகன் மைந்தன். 5 தலை இருந்தது. அதை ஒன்றை சிவபெருமான் வைத்து விட்டால் இப்பொழுது இருக்கிறது நான்முகன். அதனால நான்முகன் மைந்தன் எனக்கு பேரு. அப்பாவுக்கு தொழில் படைப்பது. சிருஷ்டி கர்த்தா. சிருஷ்டி. எதை படைக்கிறார்? உயிர்களை படைப்பது. 4 வகை யோனி, 7 வகை தோற்றம், 84 லட்சம் ஜீவ பதங்களை படைக்கக்கூடிய ஆழத்திலே, வருங்காலத்திலே, குலத்திலே, மூலாதாரத்திலே, அண்டத்திலே, பிண்டத்தை சேர்த்து உயிர்களை படைப்பது எங்க அப்பாவுடைய வேலை. ஜீவராசிகளை படைச்சது உங்க அப்பா. முதல் 84 லட்சம் ஜீவ பதங்களை படைக்கக்கூடிய தன்மை எங்க அப்பா உண்டு. விண்ணை படைச்சது எங்க அப்பா. மண்ணை படைச்சது எங்க அப்பா. புல்லை படைச்சது எங்க அப்பா. புல்லுக்கு எத்தனை அறிவு? புல்லுக்கு ஒரு அறிவு. புழுப்பூச்சிக்கு அறிவு. நீரில் வாழக்கூடிய அறிவு. பறவைகளுக்கு 4 அறிவு. விலங்குக்கு 5 அறிவு. மனிதர்களுக்கு 6 அறிவு. உங்களுக்கு 7 அறிவு. முத்துமாரி அம்மனுக்கு 8 அறிவு. இந்த உலகத்துல 8 அறிவுக்கு மேல அறிவே கிடையாது. அதுதான் விஷயம். அறிவு ஜீவன் அடிப்படையில உங்க அப்பா படைச்சு. கண்டிப்பா. எல்லாத்தையும் படைச்சார்ல. ஆமா. நீங்க கூட ஒவ்வொரு இல்லத்திலும் பள்ளி உருவம் கொண்டு நாரதர் இருப்பாங்க. கண்டிப்பாக. இந்த கெவிலி சத்தம் கேட்காத இடம் தானே. கெவிலி காசியிலே காரணம் ஆஞ்சநேய பெருமானாகப்பட்டவனுக்கு கட்டளை இடுகின்றான் ராம ஈஸ்வரனுக்காக ஒரு லிங்கம் பிரசித்தி பண்ண வேண்டும் என்பதற்காக இங்கிருந்து நேரம் போறாரு. அங்கே காசியிலே காவல் தலைமை யார் தெரியுமா? பைரவருக்கு ஆஞ்சநேய பெருமானுக்கு யுத்தம். அப்ப பாருங்க, அந்த இடத்துல மாயின் மூலமாக லிங்கம்
பொழுது ஒரு லிங்கத்து மேலே அங்க 1008 லிங்கம் உண்டாலையா, இந்த அருக்கு லிங்கம் எடுத்துட்டு போன்னு கெவிலி சத்தத்தை கொடுக்கின்றது. அப்பதான் பைரவர் சொல்கின்றார், இனிமே இந்த ஊரிலே கெவிலி சத்தம் கேட்கவே கூடாது. அப்ப பாருங்க, கெவிலி சத்தம் கேட்காத இடம், பூ மணக்காத இடம், பிணம் நாராத இடம், காகம் கரையாத இடம், இந்த இடம் மூலம் எந்த இடம்னா அதுதான் காசி. காசிக்கு இன்னொரு பேர், காசிக்கு இன்னொரு பேர், காசிக்கு இன்னொரு பேரு வாரணாசி. வாரணாசின்னு ஒரு பேர். அருமையான விளக்கசாமி. எங்க வீட்டுல எங்க அப்பா படிச்சது யாரு? எங்க அப்பா. எங்க அம்மா படிச்சது எங்க அப்பா. என்னைய படிச்சது அது எங்க அப்பா. அப்ப எங்க அப்பா கோபால் வெட்டி சந்தைக்கு வந்துட்டாங்க. அது அப்பா குழந்தான் போய் கேட்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? ஊரறிய தாலி கட்டி இல்லற வாழ்க்கையிலே கூடியது உங்க ஆத்தால் அப்பனும் ஒருத்தருக்குமே தெரியாமல் பிறவி அப்பு வாயு தேயு ஆதாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதத்தை பிண்டமாக்கி உங்க ஆத்தாவோட அண்ட கருவிலை செலுத்தி வருகின்ற மார்க்கத்தில் முந்தமாக பிறக்க வைத்து எந்தத்துக்கும் உங்க அப்பா காவல் பார்க்க விட்டுங்க தெரியுமா? அப்ப ஊரறிய செய்யறது யாரு? அது உங்க அப்பா. ஒருத்தருக்கு தெரியாம செய்யறது எங்க அப்பா. அப்ப பூமாதேவிங்கிறது நிலம் எங்க அம்மா. உங்க அம்மா. இதுல உழுது தண்ணி வாய்ச்சது அது உங்க அப்பா. விதை போடுறது அது எங்க அப்பா. அருமையான விளக்கச்சாமி. இப்ப எங்க வீட்டுல உங்க அப்பா பிரம்மதேவன் சரி விதை போட்டுட்டாரு. ஆமா. நம்பி மன்னனுக்கு நாங்க 7 ஆண் குழந்தைகள் பிறந்துட்டோம். கண்டிப்பா. ஒவ்வொரு குடும்பங்கள்ல கணவன் மனைவி திருமணமாகி 40-50 வருஷமா குழந்தை பேர் இல்லாம இருக்காங்கல்ல. சரி. அங்க என்ன உங்க அப்பாவுக்கு டவர் கிடைக்கலையா? நாராயணம் ஆண்டவர் கிடைக்கவில்லையான்னு சொல்லணும். நீங்க நல்ல கேள்வி கேட்கிறீங்க. காரணம் என்ன அப்படின்னா, எல்லோருக்கும் குழந்தை இருக்கின்றது, ஒரு சில தம்பதிகளுக்கு மட்டும் குழந்தை இல்லையே, ஏன் அந்த பிரபுதேவன் அவர்களுக்கு அண்டத்துல பிண்டத்தை கொடுலையா அப்படின்னு தான் நீங்க கேட்கிறீங்க. காரணம் என்றால் வினை விதைத்தவன் அவரவர் செய்த ஊழ்வினைப்பை முப்பிறவியில் செய்த வினை பயனுக்காக இப்பிறவியிலே அனுபவித்து வாழ்கின்றார்கள். 10 வருஷம் குழந்தைகள் அந்த கர்ம அதர்மங்கள் மறைந்து கர்மங்கள் கூடி வருகின்ற பொழுது 11வது வருஷம் என் தந்தை குழந்தையை கொடுப்பார். இதுதான் நீர். இந்த உள்ளியர் வெள்ளியர் ஆயினும் ஊழ்வினை மெல்ல நுழையும். அவ்வளவுதான். வினை விதைத்தவன் வினை இருக்கணும், தினவச்சவன் இருக்கணும், அச்சவன் எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் நடக்கணும், உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சான், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சான். அப்ப நான் நல்லது செஞ்சாத்தான் என் பிள்ளைங்க நல்லா வாழணும்னு சொல்றேன். என்னுடைய சந்ததியில் நல்லா வாழும். அருமையான விளக்கம். உங்க அம்மா கலைவாணி ஆயகலை என்ன சிப்பு வருது? ஓ யாயா சிரிக்கிற? களவாணி அடச்சே, அது ஓம் கூட்டத்தை சேர்ந்தது. ஆயகலைகள் 64 அவ சொந்தக்காரி. அவளை கலைவாணி, தத்துவாணி, தமிழ் செல்வி, வீணைக்கு வாணி, நாவுக்கரசி, பல நாமங்கள் அவளுக்கு உண்டு. தமிழ் கேள்வி உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மை எழுத்து 216, ஆயுதெழுத்து 1, ஆக மொத்தம் 247 எழுத்துக்கள் உண்டு. கஜட தவற ஆக மலர யமன வெள்ளிய வெள்ளி கடல வளர தமிழுக்கு சொந்தக்காரங்க. உண்மைதான். சரி. இப்ப பூலோகத்துல ஒவ்வொரு சட்டம் இல்லாம இருக்கு. புருஷன் இறந்தாக்க அவருடைய மனைவி வெள்ளச்சேலை ஊற்றுவாங்க. உண்மைதான். இது பூலோக கணக்கு. உங்க அம்மா கலைவாணி இருக்காங்கல்ல, சரி, உங்க அப்பா பிரம்மதேவன் இருக்கையிலே ஏன் வெள்ளச்சேலை ஊற்றிருந்தாங்க? இது ஒரு நாள் யோசிக்கக்கூடிய கேள்வி. பாருங்க, இந்த பூலோகத்துல கணவன் இறந்து விட்டால் ஆக விதவை பெண்கள் என்ன செய்வாங்கன்னா வெள்ள சேலையை முடித்துட்டா எங்கேயும் செல்லணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழல் இருந்தது ஒரு நேரத்தில். உங்க அப்பா உயிரோடு இருக்கின்றார். கலைவாணி எதற்காக வெள்ளச்சேலை கட்டிருக்கா அப்படின்னா, பாருங்க, வெள்ளை கடை உடுத்தி, வெள்ளை பனி பூண்டி, வெள்ளை கமலத்தில் வெட்டி இருப்பார். வெள்ளை அரியாசனத்தில் அரசு ரூடின சரியாசனம் வைத்த தாயை இன்றி காலமேக புலவன் போற்றி பாடினான் கவிகளில் ஒரு நிறத்தை. காரணம் என்னவென்றால், கல்விக்கு அதிபதி யாரு? என்னுடைய தாய். ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் சமரசமாக அனைவருக்கும் கல்வியை போதிக்கக்கூடியவள். வெள்ளை சேலை கட்டியிருக்கா அப்படின்னா தூய்மையான உள்ளம் கொண்டவள் என்று பொருள். தூய்மை உள்ளம் படைத்தவள். சரியா? உங்க அம்மா சரி. சரி. இந்த மருத்துவமனைகளை பார்த்தீங்களா? ஆமா. செவிலியர், ஆங்கிலத்துல நர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமா. அந்த செவிலியர்கள் எல்லாம் யார் கொடுத்திருக்காங்க? காரணம் அதே கணக்குத்த. அது ஏழையா வந்தா ஒரு வைத்தியம் கிடையாது, பணக்காரனா வந்தாலும் ஒரு வைத்தியம் கிடையாது. அனைவருக்கும் ஒரே வெள்ளை மனதோடு அந்த மருத்துவத்தை காமிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கலைவாணி கட்டியிருந்த அந்த தன்மையை இங்கு இவர்களும் கட்டி ஒரு நிலையாக வாழ தொடங்குகின்றார்கள். இந்த பூலோக கணக்குகள்லாம் மாறி மாறி இருக்கு. சரி. மனிதனுக்கு தேவை என்ன? உணவு, உடுத்தொண்டை, இருப்பிடம், பஞ்சு, கஞ்சு, குச்சு. இது 3 இருக்குல்ல? கண்டிப்பாக. பஞ்சு, கஞ்சு, குச்சு. கஞ்சினா குடிப்பது, ஆமா. குச்சுனா இருக்கிறது. இப்ப சாப்பாடு பூலோகத்துல மனுஷன் சாப்பிடுங்க. சரி. இதே சாப்பாடு சாப்பிடல, சாப்பாடு அள்ளி பிடி சாப்பிடலாமே. ஏன் மனுஷங்க சாப்பாடு அள்ளி பிடி சாப்பிடுங்க? இந்த உணவு என்பது எங்கிருந்து வரப்படுகிறதுனா பூமாதேவியிடம் இருந்து வரப்படுகின்றது. பாருங்க, எனக்காக இந்த உணவை இன்றைக்கு கொடுத்த பூமாதேவியே உனக்கு என் தலை வணங்குகிறேன் என்பதற்காக சாப்பிடும் போது தலையை குடிச்சு சாப்பிடும். புரியுதா? அப்ப அவளுக்கு நன்றி சொல்லணும். அப்ப தண்ணியை குடிக்கிறாங்கல்ல, ஆமா, அதை
அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு நன்றி கடன் உண்டு. இது ரெண்டு இருக்கட்டும். சரி. மது கடைகள் மது பிரியர் இருக்காங்க. ஓஹோ. அவங்க குடிக்கையில எதுக்கு கண்ணை மூடிக்கிட்டு குடிக்கிறாங்க? இதுக்கெல்லாம் விளக்கம் ஒன்ன மாதிரி யார் தாயே சொல்றோம். நானா சொல்றது ஏன் குடிக்கிறாங்க சொல்லு. ஏன் கண்ணை மூடி குடிக்கிறாங்க சொல்லு. என்ன விளக்கம்? இதை குடிச்சா ஒரு நாளைக்கு கண்ணை மூட தாண்டா போறேன். நாராயணா நாராயணா, எப்படியும் ஒரு நாளைக்கு கண்ணை மூடத்தான் போறேன். நீங்க நாராயணா உங்களை இல்ல பொதுவா குடிக்கிறாங்க சொல்றேன். அப்ப கண்ணை மூடத்தான் போறோங்கிறதுக்கு முன்கூட்டியே அறிகுறியாக சொல்லக்கூடிய நிலை. சரி, வேற உங்க அப்பா இப்ப இல்ல கூலவாசி. சரி, நான் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் கூடி நான் கண்டிப்பா நீங்க உங்க அப்பா உங்க அம்மா கூடிச்சா கிடையவே கிடையாது. காரணம் எங்க அப்பாவுடைய வலது புடையிலே உதித்தவனா தோற்றுவிக்கப்பட்டவர்கள். தொடையில இப்படி ஒவ்வொரு உறுப்புல வந்து ஒவ்வொரு விஷயம் தோற்று கண்டிப்பாக இருக்கட்டும் சாமி. உங்களுக்கு கல்யாணம் பண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை மூவாசையும் இல்லாதவன் நான் இந்த உலகத்திலே எந்த ஆசையும் வேண்டாமல் இருந்துட்டேன். என்ன சிரிக்கிற? செல்லத்துறை மூணுமே இல்லையா? அட நாராயணா, இந்த மூணு இல்ல, ஆசைகள் மூன்று இல்லைன்னு சொல்லுவாங்க. அதான் கேட்கிறேன். சுத்தமா திரி கூட இல்லையா? அட நாராயணா, ஆசை கொஞ்சம் கூட இல்லையா? மூணுமே இல்ல கொஞ்சம் கூட வேண்டாம்னு வெறுத்து ஒதுக்கி வச்சிருக்கேன். ஏன் வெறுத்தீங்க? காரணம் இல்லற வாழ்க்கை வேண்டாம், துறவற வாழ்க்கை வேணும் என்று ஓடி வந்து இந்த உலகத்திலே ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும், ஆன்மீக இடத்திற்கு மக்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக எல்லா சிற்றின்பத்துக்கு சென்றார்கள். நான் ஒருவனே பேரின்பத்துக்கு சென்றேன். அதனாலதான் நாரத மகரிஷிக்கு பொதுநல தொண்டன்னு பெயர் பெற்ற காரணம். இது என்ன யுகம்? இது கலியுகம். நீங்க எத்தனை யுகத்துல வரீங்க? 4 யுகத்துல இருக்கு. கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். உட்பிரிவில் ஏதாவது கொண்டாட்டு கண்டிப்பாக உண்டு. ஒரு நேரத்திலே தேவலோகத்திலே ஆக சாபத்தின் காரணமாக கந்தர்வ லோகத்திலே கந்தர்வ ராஜனுக்கு 52 பெண் குழந்தைகள் பிறந்திருந்தது. உபனன் என்பவனுக்கு மூவர்களாக நான் பிறந்து ஆக அங்குதான 52 பெண் மக்களை வரவழைத்தான். 52 கொண்டாட்டி அவன் இந்த 52 கொண்டாட்டிக்கு சிலிண்டருக்கு பதிச்சுக்கலாம். நாராயணா, எங்க லோகத்துல உணவை உட்கொள்ளக்கூடிய தன்மை கிடையாது, காற்றை புசிக்கக்கூடிய தன்மை. பிராணன், அபானன், வியாரன், உதாரணம், கூர்மன், கிரகன், நாகன், தேவதத்தன், தனித்து என்று சொல்லக்கூடிய 10 வகை காற்று உன்னுடைய உடம்புல ஓடிக்கொண்டு இருக்கின்றது. அந்த மூச்சு காற்று பிராணன் என்ற காற்றை மட்டுமே புசிக்கக்கூடியவர்கள். 52 மனைவிமார்கள் எங்க இருக்காங்க? எல்லாமே இப்பொழுது பாருங்க ஆக தேவ கனிகளாக உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு முருகனுடைய உடம்புல பட்டைகளாக இருக்கக்கூடிய நிலைகளை ஏற்பாடு செய்து ஒரு தெய்வத்தை நினைத்து பட்டப்படணும்னா 17 இடத்துல போடணும். ஒரு பட்டைக்கு எத்தனை கோடு? 3. அப்ப 17 பெருக்கல் 3 கூட்டுத்தொகை எத்தனை தெரியுமா? 51. 51 முருகன்ட்ட இருக்கு. 52வது மகதி என்ற பெண்ணை யாராக வைத்திருக்கின்றேன். பெண்ணா மாறல என்னப்பா நீங்க பொம்பளையா மாறல? ஆமா மாறலை. காரணம் என்ன தெரியுமா? மாயை என்று முழுமையாக தெரியுமாடான்னு என்னுடைய பாட்ட நாராயணன் கேட்டார். எனக்கு தெரியாத மாயை இந்த உலகத்துல கிடையாதுன்னு சொன்னேன். சரஸ்வதி தடாகத்திலே மூழ்கி எழுதான்னு சொல்றாரு. மூழ்கி எழுந்த பிறகு முந்திய ஜென்மங்கள் மறந்து ஆணாக இருந்தனா பெண்ணாக உருமாறி விட்டேன். நாரதாக இருந்தனா நாரத என்ற பெண்ணாக உருமாறி தாள துவசம் என்று சொல்லக்கூடிய மன்னன் வேட்டையாடி வர அங்கு அவருக்கும் எனக்கும் ஒரு திருமணம் நடக்க அங்குதான் பிறந்தது 60 குழந்தைகள். 60 குழந்தைகள் எங்க இருக்காங்க? இன்றைக்கு சுவாமி மலைகளிலே படிக்கட்டுகளாக அமர்த்தி வைத்திருக்கின்றேன். அருமையான விளக்கம் சாமி, நன்றி. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக இவ்வளவு விளக்கம்லாம் கோமால் யாரும் கேட்கறது கிடையாது, நகைச்சுவை மட்டும்தான். ஏன்னா இந்த ஆள் வந்துட்டாலே 1 மணி நேரம் விளையாட கொண்டுடுவாங்க. ஏன்னா நகைச்சுவையும் கொடுப்பாரு, அதுக்குள்ள விஷயத்தையும் கொடுப்பாரு. ஒரு மாறுபட்ட கோமாளி. எல்லாத்துக்கும் கேட்க முடியாது சாமி. நியாயமா உங்களை போன்று நாரதர்கள் வந்தா தான் உண்மை. யார்கிட்ட கிண்டனு யார்கிட்ட கிண்ட கூடாது. புதுசா அந்த பையன்கிட்ட கிண்டுவியா? கிண்ட மாட்டேன். அப்படியே அவனுக்கு தகுந்த மாதிரியே போயிடுவேன். எங்களை மாதிரி ஆளு வந்தா எதையாவது ஒன்று நோண்டி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா மக்களுக்கு கருத்துக்கள் போய் சேர வேண்டும். போட்டிருக்க கதாபாத்திரத்தினுடைய தன்மை தெரியாமல் இந்த இடத்துல நிற்க கூடாது. உங்களுடைய தன்மையும் அற்புதமாக கோமாளி வேஷம் இந்த உலகத்தில் முதலாக போட்டது யாரு? என்னுடைய பாட்டன் எதற்காக கோமாளி வேஷம் போறாரு? சிவனை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக. பாருங்க, பிரம்மனுடைய தலையை கொய்தவன் யாரு? அதாவது பிரம்மனுடைய தலையை கொய்தது சிவன். அந்த சிவன் தலையாகப்பட்டது பாருங்க. ஆக கவி கொண்டதாம் சிவபெருமானி. அப்ப இந்த கவிய அந்த பல்லை எடுக்கணும்னா நகைச்சுவை செஞ்சா தான் சிரிக்க முடியும். அப்ப இங்க விட முடியும். அப்பேற்பட்ட நிலையில மகாவிஷ்ணு பாருங்க கோமாளி வேஷமா போட்டு அனைவரையும் சிரிக்க வைத்து கவிய வாயை பிடுங்க செய்து ஒரு அற்புதமான பெருமை சேர்த்தார்கள். அந்த வாய் தான் இன்றைக்கு திருவோடாக மாறி இருக்கின்றது சிவபெருமான் கிட்ட. அப்போ ஒவ்வொரு இடத்திலும் ஒரு பெருமை இருக்கு. உங்க பேரு வீரதேவன். யார் வச்சது? எங்க அப்பா. எதுல வச்சாரு? உங்க வாயில. ஓ வாயில வைக்காம என் வாயில வச்சாரு. ஓ வாயில வைக்காம வாயினால வச்சாரு. ஓ வாயினால வச்சாரு. உங்க அப்பா பேரு நம்பிராஜ். நம்பிராஜ். உங்க அம்மா பேரு நங்கை மோகினி. நம்பிராஜனுக்கும் நங்கை மோகினிக்கும் நீங்க பிறந்தவன். உங்க கூட பிறந்தது எத்தனை பேரு? மேல 3 கீழ 3. அதிக மேல 3 கீழ 3. மூத்த
மூத்தவங்க 3 பேர் இளையவங்க பரவாயில்லையே அவங்க மேல 3 பேர் வந்திருக்க நீங்க நடுவுல வந்தாங்க ஆக இருக்கிற உங்க பேரு தான் வீரத்தேவன் அவங்களும் சூயின் குரல் கேட்டது ஒருவருக்கு இருவர் உள்ளே இருக்கிறார் ஒரு ஆளுக்கு ஈரால் பணிதேசத்தினுடைய இருக்கின்றார் அப்ப அவங்க உள்ள இருக்காங்க நீங்க வெளியே இருக்கேன் எத்தனை நாளா ஒரு வாரம் எப்படி வருது திரியா போகும் அந்த வெளியே கேட்கலையா அது காலை கிழக்கு வெளியே அவர் உள்காவல வெளிக்காவல ஆளுநரும் சூயின் குரல் கேட்டது ஒன்று என் கூட பிரபாத சகோதரி கூட பிரபாத சகோதரி அப்ப கூட பிறக்கல எப்படி சகோதரினா எங்க இருந்து எடுத்தீங்க பெற்றாத்தான் இல்லையா பேடி இறந்தாரு நானும் எங்க அப்பாவும் ஓட்டைக்கு எந்த ஓட்டைக்கு வேட்டைக்கு நீ பல ஓட்டையை பார்த்தாலும் எனக்கு போன இடத்துல வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளம் பள்ளத்துல எல்லா குழந்தையும் எப்படி கத்தும் குவா குவா என்று கத்தும் இந்த குழந்தை மட்டும் வித்தியாசமாக குகா குகா என்று கத்தியது குகா குகாவை திருப்பி போட்டா என்று காகு காகு என்று கத்தும் ஆகவும் பரவையது அதுதான் நான் பாருங்க மயில் மயில் யாருக்கு வாகனம் முருகனுக்கு வாகனம் குழியில கிடக்கையிலே முருகனை நினைச்சிருச்சு ஓஹோ அப்ப முருகனுக்கு மயில் வாகனம் என்றால் இந்த பெண்மகளும் முருகனுக்கு சேர வேண்டும் என்கிறதோடு ஒரு காணிக்கையாக நேற்றுக்கிடனாக திரை வைத்திருக்கிறேன் நான் அடுத்த திரை என்ன தினம் வச்சிருக்கீங்க கருந்தினை செந்தில் கருந்தினை யாருக்கு கருந்தினை எங்களுக்கு செந்திலை செந்தில் வடிவேலன் அப்ப பாருங்க இந்த திரையை இந்த இடத்துல விளைத்து காவல் கொடுத்து கொண்டிருக்கின்றது எள்ளும் திரையும் 70 நாள் பாருங்க அறுவடை காலம் வந்து விட்டது அடுத்த காவல் இருக்கக்கூடிய ஆளு நான் கூடுவதற்கு பிறந்தேன் நீங்க கூடுவதற்காக பிறந்த ஆளா கூடுவதுனா புரியலையா ஒன்றோடு ஒன்று மனைவியாக கூடுவேன் ஓஹோ காதலியாக இருக்கின்றார் காதலி மனைவியாக மனைவி மீண்டும் தாயாக ஆனால் தாய் மீண்டும் தாரமாக முடியாது இந்த உலகத்துல பாருங்க எவ்வளவு ஒரு புதுமை ஒரு பெண்ணுக்குள்ள எவ்வளவு அடக்கம் பாருங்க தாரம் தாயாக தாய் மீண்டும் தாரமாக முடியாது என்ற சூழலில் அடுத்த காவலில் Oh
ஜாடை இவரோட ஆமா சங்குக்குள்ள ஜரோஜா இருக்கா ஆமா சங்குக்குள்ள சங்கு இருக்கா? சங்குக்குள்ள சரோசா இருக்கு சங்குக்குள்ள ஜலோசா இருக்கு அது எப்படி நீங்க ரெண்டுமே ஒண்ணுதே யோ ரெண்டுமே ஒண்ணா வச்சு நான் இப்போ உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு யார் அந்த பெண்மகள் சொன்னீங்க தூதி சங்கர் தான் சீ, இந்த உங்களுடைய ஜாதகத்தை அவன் கூட விட மாட்டேன். முடிப்பதற்காக இருக்கட்டும் விருந்தாண்ட வள்ளிக்கு தோழி ஆமா. வள்ளியை சந்தித்து விட்டேன் அடுத்த கவலை இருக்கு அம்மா இருக்காங்க அம்மா கூப்பிடுமா அம்மா யார் உங்க அம்மாவா உங்க அம்மா போறது எங்க அம்மா உங்களுக்கு அக்கா போறது கதைக்கு அப்பாற்பட்டு கதையோடு போக வேண்டும் ஆக இருப்பினும் கூட வள்ளி அம்மா இடத்திற்கு தலைவி உங்களுடைய தங்கை மரியாதையா பேசினா அட்வான்ஸ் தருவேன் முன்னாடி தர மாட்டேன் நாராயணா வள்ளிக்கண்ணு வாடா செல்லம்